திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைச்சர் நாசரை கண்டித்து ஆவேச போராட்டம் நடைபெற்றது. திருத்தணி விபத்தில் பலியான 4 பேர் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் வழங்க வந்த விடியா அரசின் அமைச்சர் நாசரை சூழ்ந்து கொண்ட மக்கள், குடித்துவிட்டு இறந்தால் 10 லட்சம் வழங்கும் ஸ்டாலின் அரசு, விபத்தில் இறந்தால் 3 லட்சம் தான் வழங்குமா என வாக்குவாதம் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நாசர் உறவினர்கள் முகத்தில் காசோலையை வீசிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். ஆவேசமடைந்த பொதுமக்கள் நாசரை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 5 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊருக்கு பஸ் வசதி இல்ல. மெயின் விஷயம் என்னன்னா, நான் கேட்டது அவர்கிட்ட, நெசவு தொழிலுக்கு நீங்க காண்டி சம்பளம் உயர்வு ஏத்தி கொடுத்திருந்தீங்களா, எங்க மக்கள் அந்த பஸ்ல பயணிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க ஏன் சார் பஸ் ஏறி போறோம்? 100 ரூபாய்க்காக போயிட்டு இன்னைக்கு உயிரை விட்டு இருக்காரு சார். இந்த குழந்தைக்கு யார் சார் பால் வாங்கி கொடுப்பா? இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல கூட பேசாது. உங்க வீட்ல யாருமா இருந்தது? இவங்க ஹஸ்பண்ட் சார், என்னுடைய மாமா, தாய் மாமா பையன் எனக்கு. காஞ்சிபுரம் தமால் அருகே புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தின் மீடியனில் தமிழக அரசின் விரைவு பேருந்து மோதி 40 அடி உயரத்தில் தொங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் இருந்து பெங்களூரு சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பயணிகள் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பேருந்துகள் முறையாக பராமரிக்காமல் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி அருகே தூண்டில் வளைவை அமைத்து தரக்கோரி விடியா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என அங்குள்ள மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பலமுறை அரசுக்கு மனு அளித்து வந்தனர். இருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததை கண்டித்து தூத்துக்குடியில் உள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டை முற்றுகையிட்டு வரும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க கோரிக்கை வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பியை சரி செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாண்டிமான் கோயில் வீதியிலிருந்து ஆழவந்தான் கண்மாய் கரை வழியாக வேகுப்பட்டி செல்லும் பாதையின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக கையை நீட்டினால் தொட்டுவிடும் தூரத்தில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை. இதனையடுத்து கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடியா அரசின் மின்வாரியம் அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தொட்டுனா இந்த மாதிரி 2-3 தடவை நாங்கள் சொல்லிட்டோம். இதை போல் ஊனி தரணும், நேரத்து வரைக்கும் ஊனலை. பக்கத்தில் இருக்க வயக்காரவங்க போகிறவங்களுக்கு வரவங்களுக்கும் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. இதை அகற்றி அதை மறுபடியும் சீரமைத்து இப்போ உயரமாக ஏற்றி ஊனி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஈபியில் கரையும் ரோடு போட்டு தர சொல்லி நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். அது வழியே போகிறதுக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வேப்பட்டிக்கு போகிறவங்களுக்கு ரோடு சாலை கரையிலே போட்டு தருமாறு கேட்டுக்கொடுங்க. அதுவும் எதுவும் நடவடிக்கை இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியம் முத்துகிருஷ்ணாபுரத்தில் 30 ஆண்டுகள் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிமெண்ட் கற்கள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனை அகற்ற கோரி பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் சேதமடைந்த தொட்டியை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கார் மற்றும் டாடாய்ஸ் வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமயம் அருகே நமனு சமுத்திரத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 கார் மற்றும் ஒரு டாடாய்சி வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் பலியான நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மயிலாடுதுறையில் மகளிர் தின மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற பெண் காவலர்களுக்கு திரும்பிச் செல்ல வாகன வசதி செய்து தரப்படாத அவலம் அரங்கேறியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணக்குடி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெண்கள் மற்றும் பெண் காவலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மணக்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு திரும்பிச் செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாத நிலையில் பெண் காவலர்கள் அவ்வழியே சென்ற சரக்கு வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதை கண்ட மக்கள் போட்டி நடத்த தெரிந்த விடியா அரசின் ஏவல் துறைக்கு முறையான ஏற்பாடுகளை செய்ய தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து சுற்றுலா வேன் மூலம் சேலம் வந்த ஐடி ஊழியர்கள் 12 பேர் ஏற்காட்டை சுற்றி பார்க்க தனியார் சுற்றுலா வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.